இன்னைக்கு வந்து உலக புவி நாள். இந்த நாள் வந்து இந்த நாளோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பூமி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போறோம்னு தெரியல. நம்மலாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்ப நிறைய மரங்கள்ல பார்த்தோம். இப்ப வந்து எல்லாமே வெட்டிட்டோம். அப்ப இந்த பூமியில மழை இல்லாம ரொம்ப சூடு, அதிக வெப்பம், இந்த கால மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. அதனால நிறைய வெயில், அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அழிவு. அப்போ இந்த கால சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னா வருங்கால தலைமுறையினர் வந்துட்டு முன்னுக்கு வரணும். உலக புவி தினத்தை முன்னிட்டு கோவை கருமாத்தாம்பட்டி பகுதியில் ஜெஸ்ஸி மிஸ் கோச்சிங் அகாடமி மற்றும் ஹரி மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. புவியின் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கோடு அனைத்து நாடுகளிலும் உலக புவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் உலக புவி தினத்தை முன்னிட்டு கோவையை அடுத்த கருமத்தாம்பட்டி பகுதியில் முதன்முறையாக பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய தகவல்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெஸ்ஸி மிஸ் கோச்சிங் அகாடமி எனும் JMC அகாடமி மற்றும் ஹரிகன் மற்றும் பொது மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் புவி தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் நிகழ்வு, சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள், மறுசுழற்சி போன்ற செயல்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முன்னதாக புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் பொதுமக்களுக்கு போதுமான அளவு நீர் பருக வேண்டும் என்பதை கூறும் விதமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு அனைவருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கருமத்தாம்பட்டி பகுதியில் விரைவில் தொடங்கப்பட உள்ள JMC அகாடமி குறித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே எடுத்துக் கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் JMC அகாடமி இயக்குநர்கள் விக்டர் ஜார்ஜ், ஜெசிந்தா லிமா ரோஸ், ஹரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் கவிதா பாஸ்கரன், ஹோலிஸ் ரோசரி மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் வர்கீஸ் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு நாங்களும் JMC அகாடமியும் ஒன்று சேர்ந்து உலக புவி நாள் அதை வந்து முன்னு கொண்டு வரணும், அது எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நீர்மோர் பந்தலை வந்து தொடங்கி வைக்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது 22 ஏப்ரல் 2025, 23 ஏப்ரல் 2025 நடக்க போகுதுங்க. இது எதுக்காகனா நம்ம ஒரு கண் இல்லைன்னா இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஒரு கண் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம எது பண்ணினாலும் பூமி ரொம்ப முக்கியம்.